நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிப்பதற்காக இந்த கருக்கல் வேலையிலே அமர்ந்திருக்கிறோம். இதற்கு நாம் இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கிய தலைப்பு, மிரட்டப்படும் காவல் அதிகாரியும் சூறையாடப்படும் காவல் நிலையம், விளம்பர ஆட்சியில் சீர்கெட்ட சட்ட ஒழுங்கு. நாம் தொடர்ந்து இந்த மாதிரி விவகாரங்களை எடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. காவல்துறை அத்துமீறல், காவல்துறையினுடைய வன்முறைகள், காவல்துறையுடைய நடவடிக்கைகள், விசாரணை என்ற பேரில் இப்படி பலவேறு குற்றச்சாட்டுக்கள் தமிழ்நாடு காவல்துறையில் தொடர்ந்து வருகின்ற போது ஒரு டிஎஸ்பி மிரட்டப்பட்டிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டை இன்றைக்கு அவரே பதிவு செய்திருக்கிறார். அவருடைய வாகனம் பறிக்கப்பட்டிருக்கிறதாகவும், மிகப்பெரிய அவமானத்திற்கு தான் உட்படுத்தப்படுவதாகவும் அந்த மாவட்டத்தினுடைய சூப்பரண்டா போலீஸ் மற்றும் அவர் வைக்கக்கூடிய உயர்நிலை அதிகாரிகள் பலர் வேண்டுமென்றே தம்மை இழிவுபடுத்துவதாக குறை கூறியிருக்கிறது நேரத்தில், தாம் மயிலாடுதுறை அப்பகுதியில் 1200க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தவறானவர்கள், குற்றம் புரிந்தவர்கள், கஞ்சா கடத்தியவர்கள், குண்டாஸ், இப்படி எத்தனையோ பேரை கைது செய்திருக்கின்ற போது உயர்நிலை அதிகாரிகள் தம்மீது அழுத்தம் கொடுப்பதற்கான மறைபொருள் என்ன? கடமை செய்தால் அலைக்கழிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரியாக ஒருவர் மாற்றுவதற்கு என்ன நடக்கின்றது? முதல்வரின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு காவல்துறை தொடர்கின்ற இந்த அவலநிலைக்கான தீர்வுகள் இன்றைய கருக்கல் மாலை வேளையில் இதன் தீர்வை குறித்து நாம் பேசுவதற்கு அமர்ந்திருக்கிறோம். இங்கே நம்மோடு கதைப்பதற்கு மூத்த எழுத்தாளர் கண்ணியத்துக்குரிய ஐயா பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை நான் வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு ராமநாதன், கல்வியாளர், பொருளாதார நிபுணர், சமூக ஆர்வலர் திரு ரவிசங்கர், இவர்களோடு ஓய்வு பெற்ற காவல் துணை ஆணையாளர் திரு ராஜாராம் ஐயா. முதல்ல நம்முடைய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்திட்டேருந்து போயிடும். ஏன்னா இது பொதுவான ஒரு விஷயம், இதை எப்படி பார்க்குறீங்க? சரி, நன்கு விவரம் தெரிந்த 3 நிபுணர்கள், ஒரு வழக்கறிஞர், ஆமாம், எல்லாருமே இருக்கிறீங்க, ஒரு காவல்துறை அதிகாரி, ஆமாம், நீங்கள் ஒரு. சரி, இப்போ இந்த விவகாரத்தில் நான் 3 முக்கியமான அம்சங்களை குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு காவல்துறையில் ஒரு பொறுப்பான பணியில் இருக்கிறவருக்கு பொதுமக்கள் முன்னிலேயே அவமரியாதை ஏற்படுத்துவது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறது தான். தனிப்பட்ட முறையில் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருப்பதாகலாம் கூட சொல்லப்பட்டது. அது சமீபத்தில் கூட இப்போ தான் இங்கே வந்து பார்த்தேன். ஆனால் ஒரு பொறுப்பான அதிகாரியின் மீது ஒரு பொதுமக்கள் முன்னிலையே அவமானத்தை ஏற்படுத்துவது என்பது காவல்துறைக்கு ஏற்படுத்துகிற ஒரு அவமானமாக இருக்காதா அப்படிங்கிற கேள்வியை யார் வந்து வைக்கிறாங்கன்னு தெரியல. அது அந்த காவல்துறை யாராவது அதை வச்சுருக்கணும். ஒன்று. அப்புறம் இரண்டாவது, பொதுவாகவே கடந்த சில வாரங்களாக, சில மாதங்களாக காவல்துறையின் மீது வரக்கூடிய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், உள்ளிருந்தே வரக்கூடிய புகார்கள், அங்கேயே நடக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள்லாம் வைத்து பார்க்குற போது எந்த அளவுக்கு உண்மையே காவல்துறை ஒரு கட்டுக்கோப்பான ஒரு துறையாக செயலாற்றுகிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது இரண்டாவது கேள்வி. அப்புறம் மூன்றாவது, தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம், அது வந்து பாலியல் குற்றங்களாக இருக்கட்டும், அல்லது நில அபகரிப்பு வழக்குகளாக இருக்கட்டும், அல்லது தனிநபர் மீது நடப்பதுள்ள தாக்குதல்களாக இருக்கட்டும், அவதூறு வழக்குகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமே காவல்துறை ஒரு சார்பு நிலை எடுத்திருக்கிறதோ என்கிற ஒரு ஐயம், ஒரு அச்சம் பரவலாக மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. சரிங்களா? அதுவும் குறிப்பாக நாம் அரசியலுக்குள்ளே போகாமலே சொல்கிறேன், கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளாகவே காவல்துறை மீது சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதிலிருந்தெல்லாம், இந்த ஐயத்திலிருந்தான் மக்களை வெளியில் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. ஆனால் வருகிற செய்திகள்லாம் அதற்கு எதிராகத்தான் வந்து கொண்டிருக்கிறது. எதிர் திசையில் தான் நம்ம இழுத்து கொண்டு செல்கிறது. அப்படி தான் பார்க்குறோம் நம்ம. அதனால் இந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தவரையில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவர் மீது தனிப்பட்ட முறையிலே அவர் மீது என்ன குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன, அந்த புகார்கள் இருக்கின்றன, அது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றனவா என்ன அப்படிங்கிறலாம் வேற. ஆனால் இப்போது அவர்களும் சொல்கிறார்கள், நான் இவர்கள் மீது தான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், அதற்கு பதிலாகத்தான் நான் பழிவாங்கப்படுகிறேன் என்று சொல்கிற போது அவர் சொன்ன வாக்கியத்தில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அவ்வளோதான் எனக்கு தெரியணும். அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள், புகார்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் அவரே பார்த்துப்பார், அதுக்கப்புறம் மற்றவர்கள் பதில் சொல்லட்டும். ஆனால் அவர் இப்போது வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, நான் பல பேருமே நடவடிக்கை எடுத்திருக்கிறேன்,
அவர் சட்டவிரோத நபர்கள், அவருடைய சட்டவிரோத காரியங்களுக்கு நான் தடையாக இருந்திருக்கிறேன், அவர் மீது கடுமையான நடவடிக்கை வருவதற்கு நான் துணையாக இருந்திருக்கிறேன், அதை நான் அந்த பணியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன், அதற்கு எதிராகத்தான் இதெல்லாம் நடைபெறுகிறதுன்னு ஒருவர் சொல்லுகிற போது அதற்கான பதில் எனக்கு வேணும். கரெக்ட், எனக்கு அதுதான் வேணும். சரியான பாயிண்ட். மற்றபடி இவர் தனிப்பட்ட முறை எப்படிப்பட்டவருங்கிறதுலாம் ஓகே, துறை சார்ந்த நடவடிக்கை இருக்கட்டும். அதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு ஒருவேளை அவரை குற்றம் செய்தாலும் அது வேறு விவகாரம், நிச்சயமா தண்டிக்கப்பட வேண்டியதாக நடவடிக்கை பண்ணிதான். ஆனால் எனக்கு அப்போ கூட எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன வருதுன்னா, தொடர்ந்து அடுக்கடுக்காக 4, 5, 6 புகார்கள் அவர் மீது கூறப்படுகின்றனவே, இத்தனை காலமாக அவர் மீது துறை ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? குற்றச்சாட்டு சரி, புகார் இருக்கிறது, ஆனால் அதிகாரப்பூர்வமாக துறை ரீதியாக அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மீண்டும் அந்த குற்றச்சாட்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, இன்னும் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அதே தப்பை இப்போ கொண்டு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இப்போ ஏற்பட்டிருக்க அவமரியாதைக்கும் அப்போ நடந்த தவறுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அது விளக்கி ஆகணும். சரி, ஏன் அந்த தப்புக்கு தான் நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருப்பீங்க. இருங்க சரியா? அது தாண்டி என்ன இருக்குது? மற்றபடி எனக்கு என்னென்ன ரெண்டாவது வரேன். ஆமாம், அதான் சார். இப்போ நான் பாஸ்கரன் சார்ட்ட அவர் ஒரு நடுநிலையான ஆள், அவர்கிட்ட நிறைய பேச வேண்டியது, நான் கொஞ்சம் தான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா அதுதான் உங்களுக்கு கேள்வியாக வச்சிடுறேன். இப்போ அவர் சொன்ன குற்றச்சாட்டுகளை பற்றி அவர் விரிவாக சொல்லிட்டார், அதை நான் கொஞ்சம் சொல்லிடுறேன், நம்ம மக்களுக்கு தெரியும்ல. என்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு டிஎஸ்பி சொல்கிறார். ஆகவே மற்ற போலீஸினுடைய நிலைமை என்னாவது? லஞ்சம் வாகின்ற என்னை ஒத்துப்போக சொல்கிறார்கள், என்னை வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்ய போகிறார்கள். இது நடுநிலை நேர்மையான ஒரு அதிகாரிக்கு இந்த அரசில் தரக்கூடிய பரிசா? நான் எதனை இழந்தாலும் நேர்மையை இழக்க மாட்டேன். குடமுழுக்குக்காக திருச்செந்தூருக்கு என்னை அனுப்பி வைத்து அலைகழித்தார்கள், வண்டியை எஸ்கார்ட் பறித்து கொண்டது, சிஎம் பந்தோபஸ்துக்கு என்னை அனுப்பினார்கள், அதற்கு பின்பு எனக்கு ஜீப் தர மறுக்கப்பட்டது, பழைய வாகனத்தை எனக்கு தந்தார்கள், அதுவும் திருப்பி கொடுத்து விட்டேன், பழுது நீக்கி தருவதாக கூறியிருக்கிறார்கள். எஸ்பி ஸ்டாலின் உட்பட அனைவருக்கும் இது விவகாரம் திட்டமிட்டு என்னை பழிவாங்கிறார் ஒரு காவல்துறை. இதைத்தான் பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி சொல்றார். அவர் சொன்ன இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில், என்ன நடவடிக்கை? இப்போ நான் அந்த காவல்துறையிலே வேலை பார்த்து 35 ஆண்டுகளாக இதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டரை சேர்ந்து டிஎஸ்பியாக ரிட்டையர்ட் ஆனவன். இவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள், இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நானும் அனுபவித்தவன் தான். இதில் உள்ள விஷயங்கள் என்னங்க விட இப்போ பேசினாங்களே அவங்களுக்கும் மற்றங்க இருக்க எல்லாருக்குமே விட எனக்கு உணர்வுபூர்வமாக தெரியும். ஏன்னா நீங்கள் துறை சார்ந்த அந்த துறையில் நான் அந்த கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். சரி, அதனால் சொல்கிறேன். சரி, இவருக்கு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறான், உயிருக்கு ஆபத்துன்னா இவர் மேலே என்ன அட்டெம்ப்ட் மர்டர் எதுவும் நடந்திருக்கா, இல்லை யாராவது த்ரெட்டன் பண்ணி கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாங்களா, சரி அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லலை. ரெண்டாவது இவர் நல்ல நடவடிக்கை எடுத்தாரா, நடவடிக்கை எடுக்க தான் சம்பளமே கொடுக்குறாங்க. இப்போது கண்ணுக்குட்டி யாருக்கு ஞாபகம் இருக்கா? நல்ல கள்ளச்சாராயம் 65 பேர் செத்தாங்க. அந்த 65 பேர் செத்து அந்த கண்ணுக்குட்டியை நான் பிடிச்சி உள்ள போட்டேன். சரி, அதை மாதிரி இங்க இந்த ஏரியாவில் உள்ள ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சேன். சரி அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. 1200 கேஸ் போட வேண்டியது அவரோட கடமை. சரி, 5 பேரை குண்டாஸ்ல போட்டிருக்கேங்கிறாரு. ஆமா, நான் அதே ப்ரொஹிபிஷன்ல இன்ஸ்பெக்டரா இருந்தேன். ஒரு வருஷத்துல 32 பேரை குண்டாஸ் போட்டேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, இது நம்ம கடமை. இதை நம்ம பெருமையா சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்க சொல்றீங்களா பந்தோபஸ்து, அந்த பந்தோபஸ்துங்கிறத பத்தி நான் அடிக்கடி சொல்லுவேன். காவல்துறை உருவாக்கப்படுறதோட நோக்கமே குற்றங்களை தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் தான் காவல்துறை உருவாக்கப்பட்டது. ஆனால் ராஜீவ்காந்தி என்கிற விஐபி தமிழ்நாட்டில் கொலை செய்யப்பட்டதன் பிறகு இந்த விஐபி பந்தோபஸ்து அப்படிங்கிறதே முக்கியமான பணியாகி போச்சு காவல்துறைக்கு. அவங்க செய்ய வேண்டிய பணிகளை பீட் போறது, குற்றத்தை தடுக்கிறதுக்கெல்லாம் பீட்டு போறதுக்கு இவங்களுக்கு ஆளும் இல்லை, நேரமும் இல்லை. அப்போ இப்போ குடமுழுக்கு பந்தோபஸ்துங்கிறது முக்கியமான பந்தோபஸ்து போய் தான் ஆகணும். நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். கோவையில் வெடிகுண்டு வெடிச்சு 68 பேர் இறந்து போயிட்டாங்க. 98ல. ஆமா, 98ல. அப்போ நான் சோழவரம், எங்க ரெட்டில்ஸ் பக்கத்தில் சோழவரத்துல இன்ஸ்பெக்டர் 2 மாசம் அங்க நான் டியூட்டில இருந்தேன். கரும்பு கடை செக் போஸ்ட்னு சொல்லிட்டு கேரளாவில இருந்து கோயம்புத்தூர் ஊருக்குள்ள என்ட்ரி ஆகக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய செக் போஸ்ட். அந்த செக் போஸ்ட்ல 2 மாசம் டியூட்டி பார்த்தேன். எனக்கு இங்க தான் டியூட்டி, ஆனா அங்க பார்த்தேன் தங்குறது கூட ஒரு நிமிஷம் இருங்க சார். ராமநாதன் சொல்லுங்க. அதாவது இந்த ஆட்சியை பொறுத்த அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததற்கு பின்னாலே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை.
இன்னைக்கு நல்ல அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, அதாவது காவல்துறை அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலைமை இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக இருக்கிறது. அது வந்து இன்னைக்கு வெளியில் தெரிய வந்திருக்கிறது. என்ன பிரச்சனை இவர் மேலே அப்படின்னு சொன்னால், அதாவது சிவகாஞ்சி காவல் நிலையத்தில் ஒரு பெண் வந்து மர்மமான முறையில் மரணம் அடைகிறாங்க. கஸ்தூரி என்ற பெண் வந்து மர்மமான முறையில், அதாவது காஞ்சிபுரத்தில் சிவகாஞ்சி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஒரு பகுதியில் மரணம் அடைகிறாங்க. அதில் வந்து மாநில மனித உரிமை ஆணையத்திற்கு போகும்போது அந்த நீதியரசர் மணிக்குமார் அதில் ஆணையிட்டதன் பேரில் இவர் அறிக்கை கொடுக்க சொல்கிறாங்க. இவர் வந்து அறிக்கை கொடுக்குறாரு. அதாவது இதுல வந்து காவல்துறையினுடைய உயர் சுந்தரேசன் இந்த சம்பந்தப்பட்ட டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அந்த இதில் வந்து காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளுக்கு இதில் சம்பந்தம் இருக்கிறது, காவல்துறை இந்த அதிகாரிகள் இதில் சித்திரவதையில், இந்த பெண்ணினுடைய மரணத்தில் ஏற்பட்ட சித்திரவதையில் இவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். உடனே டார்ச்சர், அவருக்கு வந்து தொடர்ந்து மெமோ கொடுக்கறது, தொடர்ந்து அவருக்கு தொல்லைகள் கொடுக்கறது, அவரை ஏதாவது பணிக்கு ஊறு ஏற்படுகின்ற வகையில் அவருக்கு தொடர்ந்து மெமோக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உடனே இப்போ மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு டிஎஸ்பியாக மாற்றுறாங்க, இடமாற்றல் செய்கிறாங்க. அவர் மேலே என்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயோ நந்தம்பாக்கத்தில் 2005ஆம் வருடம் அவர் வழக்கு கட்டுகளை வந்து சரியாக பராமரிக்கலை. இது சுந்தரேசன். இந்த சுந்தரேசன் வந்து 2005ஆம் வருஷம், எனக்கு தெரிஞ்சு அவர் 20 வருஷம் ஆகிறது அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருந்திருப்பார். சப் இன்ஸ்பெக்டராக இருந்து ப்ரமோஷன் இன்ஸ்பெக்டராக கொடுத்து, இன்ஸ்பெக்டராக இருந்து டிஎஸ்பியாக ப்ரமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த 20 ஆண்டுகள் காவல்துறை தூங்கியதா? நந்தம்பாக்கத்தில் ஏதோ ஒரு ஏதோ வள்ளியூர்லேயோ நந்தம்பாக்கத்துலேயோ குற்ற வழக்குகள் இருப்பதை மறைத்து பாஸ்போர்ட்டுக்கு அவர் கிளியரன்ஸ் கொடுத்தார் அப்படின்னு. அதுக்கு வந்து அது வந்து அதாவது தென் மாவட்டத்தில் நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் அப்படின்னு இப்பொழுது செய்திகள் வெளியாக அதெல்லாம் ஒரு 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த சம்பவங்கள். அதில் சார்ஜ் மெமோ கொடுத்தாங்களா என்னன்னு தெரியாது. அந்த சார்ஜ் மெமோ கொடுத்தாலும் கூட 20 ஆண்டுகளாக ஏன் தூங்குனாங்கன்னு தெரியாது. துறப்பாக்கத்தில் எங்கேயோ லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு இன்னைக்கு குற்றச்சாட்டு. 2008ஆம் வருடம் நடந்ததான். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருடங்கள் கழித்து அதனுடைய நம்பகத்தன்மை குறித்த கேள்வி இருக்கு. ஆமா, நிச்சயமா. ஏன்னா ஒரு டிஎஸ்பி அப்படின்னு சொன்னா ஒரு 15 வருஷம், ஏன் அப்ப 2 ப்ரமோஷன் கொடுத்தீங்க? இவ்வளவு சார்ஜ் இருந்ததுன்னா நீங்க வந்து லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொன்னா, நீங்க சப் இன்ஸ்பெக்டரா இருந்து அந்த சார்ஜ் மெமோக்களை முடித்ததற்கு பின்னால தான் இன்ஸ்பெக்டர் பதவி கொடுத்துருக்கணும். இன்ஸ்பெக்டர் கிட்டத்தட்ட இன்ஸ்பெக்டருங்கிறது ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர். அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் முடிந்து ஒரு கிட்டத்தட்ட இப்போ அவர் டிஎஸ்பி ஆயிட்டார். ஆமா, டிஎஸ்பி ஆயிட்டார், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் போலீஸ் ஆயிட்டார். அப்ப இவ்வளவு மோசமா டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்னா அப்ப அதோட பதவி உயர்வு வந்துட்டார். பதவி உயர்வு வந்ததற்கு பின்னால இந்த அவருடைய அந்த அறிக்கைக்கு பின்னால, அந்த கஸ்தூரி அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால உள்ள அறிக்கைக்கு பின்னால தான் இந்த சார்ஜ் மெமோக்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தூசி தட்டி எழுதி, நீ வந்து 20 வருஷத்துக்கு முன்னால் வழக்கு கட்டுகளை சரியாக பராமரிக்கலை, நீ வந்து ஸ்டேஷனில் ஒட்டடை அடிக்கலை, இந்த இதில் டிஎஸ்பி ஆஃபீஸை சரியாக பெருக்கி வைத்துக் கொள்ளவில்லை, இந்த மாதிரியெல்லாம் குற்றச்சாட்டு. அதாவது லேட்டாக 15 ஆண்டுகளுக்கு பின்பு தூசி தட்டப்பட்டிருக்கிறது. ஆமாம், தூசி என்னன்னா அந்த மாதிரி தூசி தட்டப்பட்ட வழக்குகள் தான். ஸ்டேஷனை வந்து சரியாக பெருக்கி வெளியடிக்கல. பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி என்ன சொன்னார்னா, ஒரு காவல்துறை அதிகாரி அவர் வகிப்பது அவர் கல்வியாளர். ஆமாம். இப்போ அது விசாரணையில் ஏன் அவரை வந்து அந்த செஞ்சாருங்கிற விசாரணை இப்போ நமக்கு தேவையில்லை. அப்படி தேவைன்னா குற்றவாளி அரசும் அவருக்கு பணியாமல் கொடுத்த அனைவரும் பொறுப்பு. ஆமாம். அவ்வளவு மோசமாக லஞ்சம் வாங்கின ஒரு அதிகாரிக்கு பாஸ்போர்ட் தவறாக கொடுத்தவனுக்கு அவரை இவ்வளவுக்கு டிஎஸ்பி வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு யார் பொறுப்பு? அவர் பொறுப்பு. உயர் அதிகாரிகளும் ஆளுகின்ற அரசாங்கமும் பொறுப்பு. ஆளுகின்ற அரசாங்கம். இப்பொழுது அவர் ஒரு காவல்துறையினுடைய டிஎஸ்பி, அவர் வைக்கிற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்கறதுல 1000 நியாயம் இருக்கு. நிச்சயமா அந்த கஸ்தூரி அவர்கள் மரணம் அடைந்ததற்கு, அந்த சித்திரவதை செய்யப்பட்டதற்கு என்ன நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுத்தது?
இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்தது? உயரதிகாரிகள் மேலே ஏதாவது விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ், நான் சார்ஜ் மெமோ கூட கேட்கல, விளக்கம் கேட்டு ஏதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்களா? அதற்கு பதில் சொன்னார்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு உயரதிகாரிகளை, அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய உயரதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இந்த அதிகாரிக்கு தொடர்ந்து தொல்லைகளை கொடுக்கிறது. அவரோட ஜீப்பை பிடுங்கிறது, அந்த ஜீப்பை ஓட்ட முடியாத அளவு நம்ம பேசுவோம். என்ன ஜீப்பை பிடுங்கினாரு, யாரை சொல்லியிருக்காரு, அந்த போலீஸ் அதிகாரி என்ன விவகாரங்கிறத நம்ம ரெண்டாவது பேசுவோம். அந்த அளவிற்கு மோசமாக அதிகாரிகளை, நல்ல அதிகாரிகளை நடத்துகிறது என்பதுதான் இந்த மக்களுடைய பார்வையாக இருக்கு. ரெண்டாவது இப்போ ராஜாராம் சார், நீங்கள் பேசினாப்புல ஒரு சிறிய விவகாரம், நம்ம அப்புறம் அந்த கேள்வி வச்சேன். இப்போ அவர் சொன்னதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். அதாவது அவர் மேலே உள்ள சில குற்றச்சாட்டுகளை பற்றி நம்ம ராமநாதன், அது எப்படின்னா சர்வீஸ் புக் அப்படின்னு இருக்கும். அந்த சர்வீஸ் புக்குங்கிறது ஒருத்தர் சர்வீஸில் சேர்ந்ததுலேருந்து அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவர் எங்கெங்கே வேலை பார்த்தாரு, அதில் ஒரு ஃபைல், பர்சனல் ஃபைல்னு இருக்கும். அதில் இவருக்கு பேரில் என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருந்தது, அதுக்கு துறை ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, இல்லை பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது, பாலியல் குற்றச்சாட்டு அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு வந்து ஐபிசியில் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணி சட்டப்படியான நடவடிக்கை, துறை ரீதியாக நடவடிக்கை ரெண்டு இருக்கு. ஆமாம், இப்போ இதில் சொல்லப்பட்டது எல்லாமே துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அதுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. சார்ஜ் கொடுத்து அதுக்கு சென்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு இது இருக்கு இல்லையா, இன்க்ரிமெண்ட்டை குறைச்சிருக்கலாம். இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அதுக்கு உள்ளாக்கப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இப்போ வெளியே வருது. அது இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை. அது 15 வருஷம் போயிட்டு. ஆமா, இல்ல அவர் 2006ல இருந்து 20 வருஷம் ஆச்சு. இல்ல அவர் எந்தெந்த இதுல பண்ணிருக்காரோ இல்லையோ, பண்ணியிருந்தாருன்னா அதுக்குள்ளது விஷயங்கள் வந்து இல்லாதது அவங்க சொல்ல முடியாது, சொல்லிருந்து உண்மையாங்கிறத விசாரிப்பாங்க. அதை அப்படி விட்டுருங்க, அதை விட்டுருவோம். இப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, பெரிய குற்றச்சாட்டு என்னோட வண்டியை பிடுங்கிட்டாங்க அப்படிங்கிற. கரெக்ட். அதுல நான் வந்து அனுபவபூர்வமா சொல்றேன், அந்த மாவட்டத்துக்கு இத்தனை வண்டின்னு கொடுத்துருப்பாங்க, எத்தனை இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த எஸ்பி கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதுக்கு எம்டின்னு சொல்லுவாங்க, மோட்டார் டிரான்ஸ்போர்ட்னு. அதுக்கு இன்சார்ஜ், அது நிர்வகிக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டிருப்பாங்க. இப்போது விஐபி பந்தோபஸ்துங்கிறத பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த பந்தோபஸ்து அப்படிங்கிறப்போ அந்த மாவட்டத்துக்கு ஒரு மினிஸ்டரோ வேறு யாரோ வராங்க, சிஎம்ஓ யாரோ வராங்கன்னா அவங்களுக்கு எஸ்கார்ட் பைலட் அப்படின்னு சொல்லி, எஸ்கார்ட்னு ஒரு வண்டி, பைலட்னு ஒரு வண்டி, ரெண்டு வண்டி நல்ல வண்டியாக கொடுக்கணும். ஏன்னா மினிஸ்டர் வண்டி வேகமாக போகும், அதுக்கு ஈக்குவலாக போகக்கூடிய வண்டி இருக்கணும், ஓடாத வண்டியை கொடுக்க முடியாது. அப்போ இருக்கிற வண்டியில் எந்த வண்டி நல்ல வண்டியோ அந்த வண்டியை 2 நாள் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு அந்த பந்தோபஸ்து முடிஞ்ச அப்புறம் திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அதுதான் நடந்திருக்கு. அந்த எஸ்பி சொல்லியிருக்காங்க. 11ஆம் தேதி அங்கே வந்து மினிஸ்டர் வந்தார், அதுக்காக 11ஆம் தேதி அவர்கிட்ட இருந்து அந்த வெஹிக்கிளை வாங்கிட்டு வேற ஒரு வெஹிக்கிள் கொடுத்தோம். இந்த அளவுக்கு அந்த வெஹிக்கிள் இந்த அளவுக்கு இருக்காது, ஏன்னா இல்லாதனால தான் அதை கொடுக்கல. மினிஸ்டருக்கு கொடுக்காம இங்கே கொடுக்க, மினிஸ்டருக்கு இல்லை எஸ்கார்ட் பைலட் கொடுக்காம இவருக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியை 2 நாள் வச்சிருந்து 13ஆம் தேதி நைட்டு இவர் வந்து திருப்பி ஏஆருக்கு அனுப்பிச்சிருக்காரு. இது யூஸ் பண்ணல இவர் வண்டி 14ஆம் தேதி முடிஞ்சு திரும்பி இவருக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு. இதுதான் விஷயம். இது வந்து நார்மலா எல்லா காவல் நிலையத்திலும் எல்லா மாவட்டத்திலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது. ஏன்னா ஒரு நல்ல வண்டியை தான் கொடுக்க முடியும், அந்த சமயத்தில் அதுக்கு யூஸ் பண்ண முடியும். இதனால இவருக்கு எதுவும் கெட்டு போக போறதில்ல. அப்படியே இந்த 1 நாள் 2 நாள் அந்த வண்டியை யூஸ் பண்ணிருக்கலாம். இது ஒரு நடைமுறை இல்ல, ஆமா நடைமுறை. அதை யூஸ் பண்ணிருக்கலாம். யூஸ் பண்ணாம இருந்ததுன்னா இவர் சொந்த வெஹிக்கிள் இருந்தா அதை யூஸ் பண்ணிருக்கலாம். இல்ல அது கூட இல்லைன்னா ஒரு ஆட்டோவோ ஒரு காரோ வாடகைக்கு பிடிச்சி அதில் கூட போயிருக்கலாம். இது இவர் நடந்து வந்து அதை வீடியோ எடுத்து அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் இவர் பேட்டி கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்போ நான் அவரை வந்து கெட்டவர்னு சொல்லலை, எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான். இது தேவையா வந்து டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு வழிமுறைகள் இருக்கு. இப்போ ஒரு அதிகாரி மேலதிகாரி உங்களுக்கு தொல்லை கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு மேலதிகாரிக்கு நீங்கள் புகார் எழுதி கொடுக்கலாம், நேராக போய் பார்த்து கொடுக்கலாம். இப்போ இதில் சொல்லப்பட்ட அதிகாரிகள், இவர் யார் குற்றம் சாட்டினாரோ அவங்களுக்கு மேலதிகாரி டிஜிபி. இந்த டிஎஸ்பி லெவலில் உள்ளவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போடக்கூடிய அதிகாரம் டிஎஸ்பிக்கு தான் உண்டு. அந்த டிஜிபிக்கு, அந்த டிஜிபி கிட்ட நேரடியாக போய் இது மாதிரி எனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இந்த தொல்லைகள் இருக்குது, இவங்கெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்க, நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க, இந்த பிரச்சனைகளெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்து அந்த புகாரை காட்டி அந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா இப்போ அவர் பேசியிருக்கல நியாயம் இருக்குது. அப்புறம் மனித உரிமை கார்பரேஷனை பற்றி சொன்னாங்க. ஆமாம், அதில் என்னன்னா அங்கே வந்து ஒரு போலீஸ் அதிகாரி எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட் அவங்ககிட்ட வருதுன்னா அதுக்கு இன்சார்ஜ் அந்த தலைவர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இதில் பிரிமா ஃபேசி கேஸ் இருக்கா, இதுல உண்மைத்தன்மை இருக்குதா, இது முகாந்திரம் இருக்குதா, பிரிமா ஃபேசி யார் மேல சந்தேகம் இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். இதுல சொல்லப்பட்ட அலிகேஷன்ஸுக்கு முகாந்திரம் இருக்கான்னு சொல்லி இவங்களை விசாரிக்க சொல்லுவாங்க. இவங்க விசாரிச்சு அவருக்கு தான் அறிக்கை கொடுப்பாங்க. அவர் முகாந்திரம் இருந்தால் அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு அந்த வழக்குக்கு ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பரின் பேரில் அவங்கள வரவழைச்சு, எதிர் தரப்பையும் புகார் கொடுத்த தரப்பையும் வரவழைச்சு விசாரிச்சு தவறு இருக்குன்னா ஒரு ஆர்டர் போட்டு கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. அங்கே வந்து இவர் 5 வருஷம் வந்திருக்காரு. அங்கிருந்து நான் மாற்றப்பட்டேங்கிறாரு. 3 வருஷம் தான் ஒரு இடத்துல இருக்க முடியும், 5 வருஷம் அங்கே இருந்திருக்காரு.
அங்கிருந்து தான் இவர் இங்கே மாறி வந்திருக்கிறாரு. அங்கே வந்து 2 கேஸ் விசாரித்தேன், அதுதான் காரணம்னு அவரோட அலிகேஷனில் சொல்கிறாரு. ஒன்று வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், லேடி இன்ஸ்பெக்டர் காஞ்சிபுரத்தில் மர்டர் ஆயிடுறாங்க. அவங்களோட கோடிக்கணக்கான சொத்துக்களை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு கஸ்தூரிங்கிற அவங்க தானே, ஆமாம் கரெக்ட் சொன்னார். அதில் வந்து அந்த லேடி இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணதில் அப்போ இருந்த ஒரு கட்சி இப்பவும் இருக்குது, அந்த கட்சியில் மாவட்ட செயலாளர் இருந்த ஒருத்தர், அப்போ மாவட்ட செயலாளர் இருந்தவர் இன்வால்வ் ஆகிடு அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் இது மாதிரி என்ன அடித்தாங்க வச்சாங்கன்னு அவர் அலிகேஷன்ஸ் கொடுக்குறாரு. அதை வந்து ஃபார்மல் விசாரணைக்கு இவருக்கு போகிறாங்க. இவங்க வந்து அதில் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாரு. இவர் கொடுத்த ரிப்போர்ட்டு அரசாங்கத்துக்கு எல்லாம் யாருக்கும் தெரியாது. டிபார்ட்மெண்ட்டில் அவர் இல்லை, ஆக்சுவலாக இவர் வந்து அங்கே டெபுடேஷனில் இருக்கார். அங்கே அவர் கொடுக்குறது அதிகாரி யாருக்கு கொடுக்குறாரு, அந்த தலைவருக்கு தான் கொடுக்குறாரு. அவங்க அதை விசாரிக்கிறாங்க. அதே மாதிரி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அந்த குற்றவாளிகள்லாம் துன்புறுத்தப்படுத்தாங்க அப்படின்னு ஒரு அலிகேஷன், அதுவும் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி நான் ரிப்போர்ட் கொடுத்தேன். அதன் காரணமாக தான் இதை தெரிஞ்சுக்கிட்டு நீ அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த 2 அதிகாரிகளும் மிரட்டினாங்க. அந்த அதிகாரிகளுக்கு இந்த ரிப்போர்ட் போகாது, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எது இருந்தாலும் அந்த அதிகாரிகள் வந்து இவரை கஷ்டப்படுத்துனதை வச்சுக்குவோம், தொல்லப்படுத்தினதை வச்சுருப்போம். இவர் செய்ய வேண்டியது யூனிஃபார்ம் சர்வீஸில் வேலை பார்க்குறாரு. அதோட ரூல்ஸ் பிரகாரம் மேலதிகாரிக்கு இவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருக்கணும், நேரடியாக போய் சொல்லியிருக்கணும், ரிட்டனாக எழுதி கொடுத்துருக்கணும். அதுவும் பிடிக்கலன்னா ஒரு மெடிக்கல் லீவ் போட்டு போகலாம், இல்லை வேண்டாம் நான் வேலையை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணா கூட எழுதி கொடுத்தேங்கிறாரு. எழுதி கொடுத்ததுக்கு ஒரு டைம் உண்டு. ஏன் அதுக்காக டைம் கொடுக்குறாங்கன்னா 90 days டைம் எதுக்குன்னா, ஒரு சப் இன்ஸ்பெக்டரை உருவாக்கி அவர் இன்னைக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய அளவுக்கு காவல்துறைக்கு இவ்வளோ பணம் செலவழித்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால் அவருக்கு அந்த 60 வயசு வரைக்கும் அவர் வேலை பார்க்கணும். அதுக்கு இடையில போனோம்னா அவரை ஏன் போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் என்னை கேட்டு என்னை போகக்கூடாமல் தடுத்துட்டாங்க அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையிலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சுந்தரேசன் துறை சார்ந்த ஆளுமைகளிடத்தில் ரெலவென்ட் பெர்சன்ட்டை மஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கணும் நீங்க வைக்கிறீங்க. கரெக்ட். இருந்து அது அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை இன்னும் நீங்க நிராகரிக்கல. எந்த குற்றச்சாட்டு சொல்லுங்க, அது நான் ரெண்டாவது என்ன குற்றச்சாட்டு சொல்லுங்க, நான் ரெண்டாவது வர்றேன். இப்போ முதல்ல ரெண்டாவது என்ன குற்றச்சாட்டுனா பயங்கரமான குற்றச்சாட்டு சொல்லுங்க. நீங்க அதை நான் சொல்றேன் சார், நீங்க சொல்லுங்க சார், அப்புறம் நான் கண்டிப்பா. அதாவது முதல் தடவையா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்துருக்கேன், இந்த அளவுக்கு என்ன கொடுமைப்படுத்துறாங்க, அப்படி படுத்துறாங்க, இப்படி படுத்துறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவராக இருக்கவர், அவர் வந்து சொல்கிறார் இந்த மாதிரி. அண்ட் அதில் பேசும்பொழுது அவருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க. அதாவது நான் இங்கே இருந்தேன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அந்த இதில் அந்த டிபார்ட்மெண்ட் அப்போ டிஎஸ்பியாக இருந்தாரோ இல்லை வேறு லெவலில் தெரியாது. ஒன்று அதையெல்லாம் சப்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னை தூக்கி மயிலாடுதுறைக்கு அனுப்பிச்சாங்க. மயிலாடுதுறையில் ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட்டு. அங்கே அந்த அளவுக்கு கிரெடிட்டபுளாக பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஒரு 700 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கேன், 1200 இது போட்டிருக்கேன். எல்லாம் ஓகே சார். இவ்வளோ முடிஞ்சு இன் ஸ்பைட் ஆஃப் தட் அங்கே தான் வரார். இன்றைக்கி வந்து என்னுடைய வண்டியை பிடிச்சார், அதை பிடிச்சார், அதையெல்லாம் நான் கொண்டு வரலைங்க. ஏன்னா அதற்காக இவர் இவ்வளோ பேசலை சார். அதையும் தாண்டி இவருக்கு எந்த விதத்தில் மன உளைச்சல், அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எந்த விதத்தில் மன உளைச்சல் எந்த அளவுக்கு இருந்தால் இந்த அளவுக்கு அவர் பேசிந்து கேட்டிருப்பீங்களா? அவர் சொல்கிறார், சார் நான் ரிசைன் பண்ணுறேன் சார், எனக்கு கம்பல்சரி இது வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுங்க, நான் போகிறேன், ஆனால் அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பேட்டி கொடுக்குறேன். இந்த பேட்டி கொடுக்கறதுனால எனக்கு தெரியும் அதனுடைய விளைவுகள் என்ன தெரியும், எந்த அளவுக்கு எனக்கு டிபார்ட்மெண்ட் லெவலில் இது லெவலில் ப்ரொசீடிங்ஸ் ப்ராப்ளம் என்ன வரும் சார். இவருக்கு இமிடியேட்டாக சஸ்பென்ஷன் வரலாம், இவருக்கு வேறு இப்போ எந்த இதுலையும் இது இருக்காது, இவருடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அதிக இதெல்லாம் இதுவாகும். இதையெல்லாம் எதிர்பார்த்து இவருக்கு தெரியும், இவர் டிஎஸ்பியாக இருக்கார், இவருக்கு எந்த விதத்தில் இதனுடைய கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு தெரியும், விளைவுகள். இதையும் தாண்டி இவர் பேசுகிறார் அப்படின்னால் எந்த அளவுக்கு இவருக்கு மன உளைச்சல் பாதிப்பு இருக்கு. அதனால இல்லை இந்த வண்டியை பிடிங்கிட்டாங்க அதனால இவர் பேசுறாரு, இல்லை அதை என்னால் ஒத்துக்க முடியல. வண்டியை எடுத்தனால் பேச்சு இவர் அதை தாண்டி என்ன பேசுறார் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்படிலாம் பேசுறாங்களான்னு. ஏடிஜிபி அவர் பேரை சொல்றார், டேவிட் ஆசீர்வாதம் என்னமோ, அவர் நம்ம இவர்கிட்ட குறைய வைக்கலாம். ஆமா, இல்ல அதை தான் சொல்ல வரேன். அவங்களுடைய பேரை சொல்வதற்கே எனக்கு நாள் கூசுகிறது அப்படிங்கிறார். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதனால அவங்க மூலம் உங்களுக்கு எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆனீங்க, பர்சனல் அதெல்லாம் இன்னும் ஒன்றும் அவர் சொல்லலை. ஆனால் என்னால் என்ன சொல்ல முடியும்னா, அவருடைய வண்டியை பிடிக்கிட்டாங்க,
இதுக்கு இங்கே 5 வருஷம் இருந்துச்சாரு, 3 வருஷத்தை மாற்றி மயிலாடுதுறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதை தவிர இவருக்கு வந்து திருச்செந்தூர் போக சொன்னாங்க, அங்கேருந்து திருவாரூர் போக சொன்னாங்க அப்படின்னாங்க. அதுக்காக இது இல்லை சார், இதையும் தாண்டி நடந்திருக்கு சார். அதனால் இவருக்கு எந்த விதத்தில் என்ன பிரச்சனை தெரியாது, அது வெளியில் வரணும். அந்த ஒரு நிமிஷம் இல்லை, இன்னொன்று சொல்கிறேன். இவருக்கு என்ன குறையாக இருந்தால் இவர் வந்து டைரக்டாக டிஜிபிக்கு போனோம் அப்படின்னு இவர் சொல்கிறார். அது வந்து யூஆர் டாக்கிங் அபவுட் டிசிப்ளின், போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கணும், அதையெல்லாம் தாண்டி வந்துட்டாருங்க. இவருக்கும் தெரியும் அந்த நிலைகள் தாண்டி விட்டு அந்த அளவுக்கு ஒரு பிரஷர் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் ஒரு டிஎஸ்பியா இருக்காருன்னா, இவர் 1996 பேட்ச் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டராக 1996 ஜாயின் பண்ணார். இந்த 30 வருஷத்தில் இதுவாகி இன்ஸ்பெக்டராகி டிஎஸ்பி லெவலுக்கு வந்திருக்காருன்னா அந்த அளவுக்கு இவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதுக்காக தான் இவருக்கு இதை கொடுத்துருக்காங்க. இப்போ இவர் மூலம் இவர் மேலே இந்த வழக்கு இருக்கு, இது குற்றச்சாட்டு இருக்குன்னு அது இன்னைக்கு யார் வெளியில் விட்டாங்க எனக்கு தெரியாது. இவருடைய பேரை இது பண்ணுறதுக்காக இந்த அளவு குற்றம்லாம் இருந்ததுனால் இவர் எப்படி கொண்டு வந்து டிஎஸ்பி லெவலுக்கு ப்ரமோஷன் கொடுத்தீங்க? அப்படி இருங்க பாஸ்கரன் சார், நான் முதல்ல உங்களை சுருக்கமாக தான் வாங்கினேன், ஏன்னா இவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் வாங்கிக்கலன்னு. இப்போ நீங்கள் வாங்க. ஓகே, எனக்கு சில அம்சங்களை வந்து ரொம்ப தெளிவுபடுத்தி விடலாம். நம்ம எப்போவுமே அரசுக்கும் காவல்துறைக்கும் ஆதரவாக தான் இருக்கிறோம். தொடர்ந்து கொள்கை ரீதியாகவே நம்ம அப்படி தான் காவல்துறைக்கு முழு ஆதரவாக இருக்கிறோம், எல்லா புலனாய்வு அமைப்புகளுக்கும் ஆதரவாக தான் இருக்கிறோம் எப்போவுமே. இப்போ நடந்த இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் ஒரு சில வினாக்களுக்கு இதுவரையில் விடை வரவில்லை, அதிகாரப்பூர்வமாக விடை வரவில்லை. நம்முடைய நிபுணர்கள் நம்முடைய நண்பர்கள் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து அவர் யார் முன்னால் வைக்கிறாங்க, பொதுமக்கள் முன்னால் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, ஒரு புகார் கொடுக்குறாரு, அப்போது அதிகாரப்பூர்வமாக துறையிலிருந்து வர வேண்டும். சரிங்களா? நம்முடைய கருத்துக்களோ நாம் சொல்லக்கூடிய பதில்களோ பதில் இல்லை. நாம் சொல்லவங்களுக்காக அவர் நம்மகிட்ட கேள்வி கேட்கல. அவர் வந்து காவல்துறையிடம் அரசிடம் கொடுத்துருக்காரு, அதிகாரப்பூர்வமாக அது பதில் வர வேண்டும். அதிகாரப்பூர்வம் எப்படி பதில் வருதுன்னா, அவர் குற்றச்சாட்டு சொன்னால் பதிலுக்கு இன்னொரு குற்றச்சாட்டு அவர் மேலே சொல்கிறதுங்கிறது பதில் கிடையாது. அந்த மாதிரி புரிஞ்சுப்போம். இரண்டாவது, காவல்துறையுடைய கண்ணியத்துக்கு குறைவாக யாருமே நடந்து கொள்ளக்கூடாது, காவல்துறை உட்பட. முதல்ல ஞாபகம். காவல்துறைக்கு கண்ணிய குறைவு ஏற்படுகிற விதத்தில் காவல்துறையை கூட செயல்படக்கூடாது. ஏன்னா பொதுமக்களுக்கு காவல்துறை மீது கூட நம்பகத்தன்மை குறைந்து போயிடும். நம்முடைய அச்சம் அதுதான், வேற ஒன்றுமே இல்லை. அவரோட கிரெடிபிலிட்டி போயிடும். சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு அமைப்பு தான். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு கற்பனையான உதாரணம் தான். இப்போ வந்து வருமான வரித்துறையில் வந்து ஒருத்தர் வந்து ரெய்டு போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு, போகிறாரு. உடனே உங்கள் மேலே அலிகேஷன் இருக்குது, உங்களுக்கு வண்டிலாம் கொடுக்கணும், நீங்கள் பஸ்ஸில் போங்கன்னு சொல்ல முடியும்? நீங்கள் நடந்து போங்க, பஸ்ஸில் போங்க பண்ணுங்க சொல்ல முடியும்? அது வேற. ஒருவர் மீது கூடிய குற்றச்சாட்டுகளோ புகார்களோ அது வேறு. சரிங்களா? அப்புறம் வேற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து வண்டி வாங்கப்பட்டிருக்கலாம், அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. வாகனம் அப்போதைக்கு தேவைப்படுகிறது, வாங்குறாங்கலாம் கரெக்டு தான். சரிங்களா? ஆனால் தான் அவமானப்படுத்தப்பட்டதாக அவர் கூறுகிறார். அதெல்லாம் இல்லை, உனக்கு எந்த அவமானமும் இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போ அவமானப்படுத்தப்பட்ட நபர் நான் சொல்லுகிறேன், ஐ எம் பீயிங் ஹியூமிலியேட்டட் அப்படின்னு நான் சொல்லுகிற போது, நான் தொடர்ந்து அவமானப்படுத்தப்படுகிறேன் என்று சொல்கிற போது அதற்கான விளக்கம் எங்கேருந்து வரணும்னா காவல்துறையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வர வேண்டும். நான் சொல்கிறது வந்து அந்த தனிநபரை காப்பாற்றுவதற்காக இல்லை, எனக்கு காவல்துறை மீது இருக்கக்கூடிய அந்த மரியாதை கொஞ்சம் கூட குறையக்கூடாது, அந்த கண்ணியம் கொஞ்சம் கூட குறையக்கூடாதுன்னு பார்க்குறேன். அப்போது அங்கேருந்து தான் வரணும். அப்புறம் மூன்றாவது, திரும்ப சொல்கிறேன், இந்த சர்வீஸ் ரிஜிஸ்டரில் போடுறது, அப்புறம் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கான்ஃபிடென்ஷியல் ஃபைல் இருக்குது, இது எல்லா துறைக்கும் எல்லா அரசு துறையிலும் இருக்குது, எல்லாருக்கும் மேலேயும் இருக்குது. சரிங்களா? ஆனால் இத்தனை ஆண்டுகள் கழித்து 2-3 பதவி உயர்வு கிடைத்த பிறகு திடீரென்று அது ஒரு பெரிய ஒரு பூகம்பம் மாதிரி இப்போ கொண்டு வர்றது ஏன்? அதுதான் நம்ம கேள்வி கேட்குறோம். சரிங்களா? அதனால் திரும்ப சொல்கிறோம், காவல்துறையின் மீது நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை அளப்பரியது எப்போவுமே. அதே நான் அப்படி வேத வாக்காக நான் எடுத்துக்கிறேன், அப்படி தான் எடுத்துக்கிறேன். அப்போது அதுக்குள்ளேருந்தே இது மாதிரியான வருகிற போது எங்கே பிரச்சனை வருது? சரி, எனக்கு வேண்டியது அவ்வளோதான். எனக்கு வேண்டியது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்கும் பாதுகாப்பு காவல்துறை தானே. நமக்கு வேண்டிய காவல்துறை தான். காவல்துறை உங்கள் தோழன், உங்கள் நண்பன் அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். காவல்துறை சொல்வதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது மாதிரியான சந்தேகம் ஐயங்கள் வருகிற போது, அச்சங்கள் எழுகிற போது, மக்கள் மத்தியிலே காவல்துறையின் மீதான அந்த கண்ணியமோ அல்லது நம்பகத்தன்மையோ குறைகிறார் போல ஏதோ நடந்தால் உடனடியாக சரி செய்ய வேண்டியதும் காவல்துறையுடைய பொறுப்பு தான். கண்டிப்பாக அதை தான் நான் பார்க்குறேன். அதனால் அப்படி தான் பார்க்கணும். தனிநபர் மீதான புகாராகவோ ஒரு குற்றச்சாட்டாகவோ நான் பார்க்கல. இது ஒரு தனிப்பட்ட சம்பவமாக ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டாக அப்படியே போச்சுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். எனக்கு கண்டிப்பாக அது எனக்கு மிக்க மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் அதிகாரப்பூர்வமாக அங்கேருந்து பதில் வரணும்னு நான் பார்க்குறேன், துறையிலிருந்து. ஆமாம். இப்போ இந்த விவாதத்தை நாம் இன்னும் சிறப்பாக கொண்டு போனால் நம்முடைய காவல்துறை அதிகாரிகிட்டேருந்து 2வது ஆரம்பிப்போம். இப்போ ஐயா,
திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, திரு ராமநாதன், திரு ரவிசங்கர், நானும் சேர்ந்து ஒரு நெறியாளனாக ஒரு கேள்வி. 2006 இதுகாரம் சுந்தரேசன் மீது வள்ளியூர் காவல் நிலையம் சரகத்திற்கு உட்பட்டு காஞ்சிபுரம் வரை பல வழக்குகள் பல குற்றச்சாட்டுகள் வைத்தாலும் இப்பொழுது நமது கேள்வி, அப்படி ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக அல்லது பிரைம் நீங்கள் சொன்ன மாதிரி அதற்கு முன்னுதாரணமாக இருந்த ஒரு காவல்துறை எப்படி இந்த அளவுக்கு உயர் பதவிக்கு வந்தார்? பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இதுக்கு பதில் சொல்லிடுறேன், அப்புறம் அடுத்த கேள்வி கேளுங்க. இதுக்கு இப்போ கேள்வி கேட்டீங்க நிறைய இருக்கு. இல்ல இதுக்கு நான் பதில் சொல்லுறேன். அதாவது சரி, ஒவ்வொருத்தரோட சர்வீஸ் ரெஜிஸ்டர்லயும் பனிஷ்மெண்ட் ரோல், ரிவார்டு ரோல்னு இருக்கும். சரி, அந்த பனிஷ்மெண்ட் ரோல்ல இவருக்கு இது இருந்ததா இதுல சொல்லப்பட்டிருக்கு. புரியுதா? இது அப்போ நடந்து அதுக்கு ஒரு விசாரணை நடந்து துறை ரீதியா அப்போ அதுக்கு ஒரு தண்டனை கொடுத்திருப்பாங்க. சரி, இல்ல இது இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 4 துறை ரீதியான தண்டனைகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தண்டனைகள் சின்ன தண்டனைகளா இருந்தா, பெரிய தண்டனைகள் கோர்ட்டு மூலம் கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் வராது. சரி. ஆனா அந்த ப்ரமோஷன் துறை ரீதியான சின்ன இருந்துன்னா அவங்களுக்கு கொடுக்கலான்னு சுப்ரீம் கோர்ட். அப்ப அவர் இதுக்கு மேல அந்த பாஸ்போர்ட் கொடுத்தது இதெல்லாம் இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டிஸா இல்லையோ? இல்ல, ஆக்டிவிட்டிஸ் தான். அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குதா சொல்லப்படுது. நான் நேரடியா பார்க்கல, சொல்லதை வச்சு நான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு இப்படிதான் பண்ணிருப்பாங்க. நீங்க கேட்டீங்களே ஏன் ப்ரமோஷன் கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கல்ல. ப்ரமோஷனுக்கு கோர்ட் தண்டனையோ பெரிய அளவுல ஏதோ ஒரு கொள்ளையடிச்சாரு அது மாதிரி ஏதோ ஒரு இது இருந்தா மட்டும்தான் ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்க. இல்ல இதுல ஏன்னா இதை நான் சின்னதா பார்க்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுங்கிறது பயங்கரவாதத்தோடு சம்மந்தப்பட்டது. ஆமா, இந்தியாவில் ஒரு குண்டு வெடிப்பை நடத்திட்டு தவறான ஆட்கள் தவறான விசாரணையின் பாஸ்போர்ட்டை வச்சு தேச துரோக குற்றத்திலிருந்து தப்பி விட முடியும். இது ஒரு சிறிய பெட்டி கேஸா நான் நினைக்கல. அதனால தான் அந்த உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். அதாவது அந்த அவரோட பனிஷ்மெண்ட் ரோலை பார்த்தா என்னென்ன காரணத்துக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டது, என்னென்ன ரிவார்டு எல்லாம் இவர் வாங்கியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் தெரியும். இவருக்கு ப்ரமோஷன் கொடுக்கையில பெரிய குற்றச்சாட்டு இருந்து பெரிய தண்டனை இருந்தா நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்க 2வது குற்றச்சாட்டு, நான் ஹியூமன் ரைட் கமிஷன்ல அறிக்கை கொடுத்த பின்பு என்னை பழி வாங்குவதற்காக மயிலாடுதுறைக்கு இடமாற்றம் செய்தார்கள். இது பெரிய சரி, அதாவது 5 வருஷம் அங்க இருந்திருக்காரு. எங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல 5 வருஷம் இருந்திருக்காரு. நார்மலா ஒரு தடவை 3 வருஷம் தான் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. இவர் 5 வருஷம் கழிச்சு அவர் அங்க இருந்து மாறி இருக்காரு. அதுல ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. 2வது அவர் கொடுத்த ரிப்போர்ட் ரெண்டுமே வெளியே கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுக்கல. அவர் வேலை பார்த்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதோட தலைவர் கொடுத்தாரு ஒரு ஜட்ஜி. அவங்க அந்த ஜட்ஜிக்கு தான் அவர் ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஜட்ஜி கொடுத்த ரிப்போர்ட் வச்சுதான் என்ன பழி வாங்கினாங்கன்னு சொல்றாரு. 3வது குற்றச்சாட்டு, ஒரு ஃப்ராடு. யாரை சொல்றாரு? நான் சொல்லல. பாலச்சந்திரன் என்கின்ற காவல்துறை அதிகாரி ஒரு ஃப்ராடு. அவர் என்னை மட்டுமல்ல எல்லாரையும் துன்புறுத்துவார். மணல் மாஃபியாக்களிடம் கொள்ளையாக பணம் வாங்குகிறார். இவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தட் மே பி இருக்கலாம். இது என்னுடைய கருத்து, அவருடைய கருத்து அல்ல. அவர் சொன்ன கருத்து. அது பணி செய்ய விடாமல் என்னை தடுக்கிறார். எல்லா அதிகாரிகளுக்கும் இவருடைய நடவடிக்கை தெரியும் என்ற குற்றச்சாட்டையும் ஐஜி செந்தில்வேலு மேலையும் ஏடிஜிபி டேவிட்சன் மேலையும் எல்லாம் குற்றச்சாட்டை எப்படி அவரால் வைக்க முடிகிறது? இப்போ நீங்க சொன்னீங்களே பாலச்சந்தர், அவர் எஸ்பி இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க, உளவுத்துறை இன்ஸ்பெக்டர். ஒரு மாவட்டத்துக்கு எஸ்பிக்கு ஆய்வாளர் தான் பதவி. ஆனா அவரோட இது உளவுத்துறைக்கு அந்த மாவட்டத்துக்கு அவர் தான் தலைவர். சரி. ஒவ்வொரு காவல் நிலையத்துக்கும் ஒரு காவலர் இருப்பாங்க. அவங்க மூலமா அங்க என்ன நடக்குது, என்ன நடக்க போகுதுங்கிற தகவலை எஸ்பிக்கு தெரியப்படுத்துவார். அவரு எஸ்பி சொல்லக்கூடிய உத்தரவுகளை கீழே தெரியப்படுத்துவார். அந்த இருக்கக்கூடியது தான் பாலச்சந்தர். அவரு என்ன தவறு செஞ்சாரு அப்படின்னா, அவருக்கு நேர் மேலதிகாரி எஸ்பி, இவர் டிஎஸ்பி. அவர் இந்த தவறு செய்யறாருன்னு இவர் ஒரு ரிப்போர்ட்டா எழுதி அவருக்கு அனுப்பலாம். அவர் நடவடிக்கை எடுக்கலாம். இதோட காப்பியை டிஜிபிக்கு அனுப்பலாம். ஏன்னா இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா டிஜிபிக்கு மட்டும்தான். இல்ல இப்பதானே பிரச்சனை வெடிக்குது. இனி செய்யலாம், இனி செய்வார். இவர் சொல்றதுக்கு முன்னாடி இது செஞ்சிருக்கணும். இது மாதிரி இந்த பாலச்சந்தர் தான் பண்றாரு, இதனால எனக்கு இந்த பாதிப்பு இருக்கு. ஐயா, நீங்களே சொல்றீங்க ஒரு துறை சார்ந்த அதிகாரிகள் சில விஷயங்கள்ல கொஞ்சம் பம்முவாங்க. இப்ப அதை பம்ம முடியாம வெடித்து சிதறுகிறதோ இல்ல, வெடிச்சு சிதறதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு தானே வெடிக்கணும். செய்யாமையே நீங்க வெடிச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப நீங்க டிஜிபி கொடுத்தேன் அந்த புகாரு பாருங்க, அதோட நகல் இத்தனை தேதியை கொடுத்துருக்கேன், அவர் நேரடியா பார்த்து கொடுத்தேன், அவர் நடவடிக்கை எடுக்கல, அதுல உள்ள குற்றச்சாட்டுகள் இது அப்படிங்கறத அப்புறம் தான் சொல்லணும். நீங்க இப்ப எடுத்த உடனே சில குற்றச்சாட்டுகளை சொல்றீங்கன்னா இவங்க 2 அதிகாரிகளை சொல்றாங்க. இந்த 2 அதிகாரிகளும் இவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? அவர் 4 பேர். எஸ்பி ஸ்டாலின் ஐபிஎஸ் அதிகாரி, அவர் ஐபிஎஸ் அதிகாரி. 2வது பாலச்சந்திரன், நீங்க சொன்ன மாதிரி சிறப்பு ஆய்வாளர். அடுத்து
ஐஜி செந்தில்வேல், உளவுத்துறை தலைவர், உளவுத்துறை ஏடிஜிபி டேவிட்சன், லாண்ட் ஆர்டர் இந்த 4 பேருமே அவர் குற்றச்சாட்டுறாரு. இந்த 4 பேருக்கு மேலதாங்க டிஜிபி. டிஜிபிங்கிறவர் இவருக்கு 4 பேருக்கு மேலதான். ஏன் அவர்கிட்ட போய் ஒரு புகார் சொல்லல? அதான் என்னோட கேள்வி. இப்பதானே ஆரம்பிக்குது. எப்ப ஆரம்பிக்குது? அவர் ரொம்ப நாளா நான் பாதிக்கப்படுறேன், அங்க வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, அங்க இருக்கலையே எனக்கு 5 வருஷம் இருக்கலையே. ஐயா 2வது வரும். முதல்ல நாமளே விசாரணை இருக்கிறோம். யார்? நம்ம ராஜாராம் சார். மக்கள் இது வந்து நான் பெரிய நீ பெரிய சொல்ல, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அனலைஸ் பண்ணும்போது என்ன நடக்குது ஐயா? இப்ப 2 பேர்ட்ட ஒரு கேள்வி. தொடர்ந்து தமிழ்நாட்டு காவல்துறை அஜித்குமாருடைய மரணம், ஃபெலிக்ஸினுடைய மரணம், ஜெயராஜனுடைய மரணம், இன்னும் ஏராளமானவர்கள் 24 பேர் லாக்அப் டெத்தில் இருந்து, சட்ட ஒழுங்கிலிருந்து, போதை கலாச்சாரம், பாலியல் விவகாரங்கள், லஞ்ச லாவணியங்கள், ஒரு ஃப்ராடென்டல் இன்வால்விங், இப்படியெல்லாம் நிறைய போயிட்டு இட்ஸ் கோயிங் டு பி வெரி சீரியஸ். இதையும் சேர்த்து சொல்லுங்கள் ஐயா சொன்னதும். நீங்கள் சொல்கிறீங்களா? அப்புறம் சார் அதாவது தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தளவில் பல்பீர் சிங் அப்படின்னு பேர் இருந்தால் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களை பல்லப்படுங்கலாம், அவர்களுக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும். ஒருவேளை கண்பீர் சிங் அப்படின்னு பேர் இருந்தால் கண்ணை பிடுங்கலாம், அவர்களுக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும். அந்த மாதிரி உள்ள அரசாங்கம் தான் தமிழ்நாடு அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம். அது மாதிரி ரோட்டில் வச்சு ஒரு பெண்மணியை செவுட்டில் அரைஞ்சா அந்த அதிகாரிக்கு இந்த அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கும். அஜித் குமார் மாதிரி உள்ள நல்ல அந்த காவல்துறையை எந்த விதமான கேஸும் இல்லாதவர்களை அடித்து கொன்றால் அவர்களை எல்லாம் பாதுகாப்புக்கூடிய அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். அதாவது ஐயா சொன்னாங்க, இது வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு தான் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு. என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் கூட காவல்துறைக்கு தெரியாமல் ஒரு ரிப்போர்ட்டெல்லாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அதெல்லாம் காவல்துறைக்கும் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் எல்லாமே தெரியத்தான் செய்யும். 2வது, ஐயா வந்து வெளியில் வெளிப்படையாக ஒத்துக்காவிட்டாலும் கூட நடைமுறையில் டிஜிபிகிட்ட புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக வந்து டிஎஸ்பியாக இருந்தால் இந்த எஸ்பி மேலே, டிஐஜி மேலே, இவங்க மேலெல்லாம் டிஜிபிகிட்ட புகார் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாக காவல்துறையில் இந்த ஹைரார்கி இருக்கு பாருங்க, அதிகார வரம்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. ஒரு இன்ஸ்பெக்டர் கூட ஒரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கிட்ட பேச முடியறதில்லை. நியாயமாக ஒரு குற்றமோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி தன்னுடைய ஸ்டேஷன் வரம்புகளுக்குள்ளே எல்லைக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் யூ அப்ரோச் த்ரூ ப்ராப்பர் சேனல் அப்படின்னு சொல்லி டிஎஸ்பி மூலமாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரடியாக ஒரு எஸ்பிகிட்ட போய் பேச முடியறதில்ல. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு எஸ்பி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸுகள்லாம் தங்களுடைய அதிகார வரம்பை வந்து காமிக்கிறாங்க. ஒரு நீங்க சொல்றது இன்றைய தமிழக காவல்துறையினுடைய நிலை. நீங்க வந்து அவர் மேல 4 குற்றச்சாட்டுகளுக்கு வந்து சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா டிஸ்போசலான கேஸை வந்து எதுக்காக பேசணும்? ஏதாவது ஒரு சின்ன இன்க்ரிமெண்ட் கட் ஆகுது அல்லது ஒரு சென்சூர் ஏதாவது ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்போசலான குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு சொல்லுங்க. நீங்கள் வந்து இப்போ 15 ஆண்டுகளுக்கு முன்னால் லஞ்சம் வாங்கினார் அப்படின்னு சொன்னால் அந்த 15 ஆண்டுகள்லேயே அப்போ கிரிமினல் நடவடிக்கை தான் எடுத்திருக்கணும். நீங்கள் கிரிமினல் நடவடிக்கை எடுத்து அவர் மேலே நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதில் இப்போ கன்விக்ஷனோ அல்லது இப்போ ராமநாதன் ஒரு கேள்வி. இப்போ ரவிசங்கர் சேர்த்து சொல்லுங்க, சுந்தரேசன் யாருங்கிறது தெரியாது, காவல்துறை அதிகாரி. சுந்தரேசன் வைக்கின்ற குற்றச்சாட்டு டேவிட்சன் மேலேயும் அதே மாதிரி ஸ்டாலின் மேலேயும் அதே மாதிரி செந்தில்வேல் இவெல்லாம் வச்சிருக்கிறார். இப்போ வைக்கும்போது இந்த 15 வருஷத்துக்கு உள்ள இந்த விவகாரம்லாம் எப்படி வெளியே வருது? எல்லா தொலைக்காட்சிகளும் ஆவணப்படுத்தப்பட்ட செய்திகளை விடுவதன் நோக்கம் என்ன? அது நீங்க சொல்லுங்க. அப்புறம் இதை நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது ஆல் ஆஃப் அ சடன் இப்போ இது நந்தம்பாக்கத்தில் இவர் இருக்கும்பொழுது 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார். இதில் துறைப்பாக்கத்தில் இருக்கும்பொழுது இவருக்கு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த அதை அவங்களுடைய மொபைலை மட்டும் வாங்கி வச்சுட்டு அதை தவறாக யூஸ் பண்ணி அந்த பெண்ணை அடித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் இப்போதான் வருது எல்லாம். ஆமாம். இன்னொரு இதில் மாதம் 3,000 ரூபாய் லஞ்சம் வாங்கினார். இதையும் தாண்டி நீங்கள் கேட்ட மாதிரி பாஸ்போர்ட் ஒருத்தருக்கு வரும்பொழுது அந்த கிளியரன்ஸ்னு கொடுக்கும்பொழுது அவர் மீது வழக்கு இருக்குன்னு தெரிந்தும் இவர் கிளியர் பண்ணிருக்கார் அப்படின்னால்
இது மேஜர். இது 40,000 3,000 விட்டுருங்க. அதெல்லாம் இது ரொம்ப மோசம், இது ரொம்ப மேஜர் கிரைம். அதை தான் நான் சொன்னேன். ஆமா, இப்போ இவர் சொன்ன மாதிரி இந்த மேஜர் கிரைம் அப்ப இது கோர்ட்டுக்கு எடுத்தும் போயிருப்பாங்க இல்லையா, இல்ல டிபார்ட்மெண்ட் லெவல்லயே மூடி வச்சுட்டாங்களா, இல்ல டிபார்ட்மெண்ட் லெவல்ல இல்ல சார் இது இன்னும் பெண்டிங் இருக்கு, இந்த கேஸ் பெண்டிங் இருக்குன்னா பெண்டிங் இந்த மாதிரி ஒரு சீரியஸ் கேஸ்ல எப்படி நீங்க அவருக்கு டிஎஸ்பி ப்ரமோஷன் சாதாரண விஷயம் இல்ல. கடவுச்சீட்டு கொடுக்கிற ஒரு ஃப்ராடுக்கு, ஒரு தேச துரோகிக்கு நான் கேட்கிறேன், ஒரு கொலைகாரனுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஆமா கள்ள பணத்தை வாங்கிட்டு கொடுத்துட்டா நம்ம எஸ்கேப் ஆயிடும்ல. என்ன சார் தெரியாத விஷயம். இதை தாண்டி வரும்பொழுது அவர் வந்து ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கொடுக்கும்பொழுது அந்த சேர்மன் கிட்ட தான் ரிப்போர்ட் கொடுத்தார். அது எப்படி வெளியில போகும் அப்படின்னு நண்பர் கேட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பேப்பர்ல போட்டிருக்காங்கன்னா சேர்மன்ட்ட கொடுத்த உடனே அந்த ரிப்போர்ட் ஒரு மேலே அனுப்பிச்சிருக்கார். அவங்க மேலிருந்து ப்ரெஷர் கொடுத்து இவரை, இது பேப்பரில் பாருங்க, இவரை சுந்தரேசனை இந்த டிபார்ட்மெண்ட் விட்டு தூக்க சொல்லி ப்ரெஷர் மேலேருந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இவர் வந்து இந்த சேர்மன் ஒரு மாதத்துக்கு அந்த ப்ரெஷரை தாங்கி, இல்லை சார் இவர் நல்லா ஒர்க் பண்ணுறார், இவரை தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாதத்துக்கு மேலே சேர்மனாலே ப்ரெஷரை தாங்க முடியவில்லை. அதனால் இவரை வந்து மயிலாடுதுறைக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஆனால் இவர் சொன்ன மாதிரி இல்லை 5 வருஷம் ஆச்சு அதனால டிரான்ஸ்ஃபர் பண்ணவில்லை. பேப்பர்ல போட்டிருக்கிறது என்ன, 5 வருஷம் ஆச்சுன்னு அவரே சொன்னாரு. அவரோட பேட்டியை கேளுங்க. 5 வருஷம் ஹியூமன் ரைட்ஸ் வேலை பார்த்தேன், அதுக்கு அப்புறம் தான் மாத்திரன்னு சொல்லிருக்காரு. அதாவது சில விஷயங்களை தெரியாம நம்ம பேசக்கூடாது. அதாவது வந்து 5 வருஷம் இல்ல, இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து கேளுங்க, ஏடிஜிபி எல்லண்டோ இருக்காங்கல்ல, அவங்க வந்து எழுதி கொடுத்து டிஜிபி ஆர்டர் போடுறாங்க. நான் சொல்லல, காவல்துறையில வேலை பார்த்தனால சொல்றேன். நீங்க வந்து இதெல்லாம் தெரிஞ்சிட்டு நீங்க வேலை செஞ்சு சொல்லுங்க. இல்ல நீங்க பாட்டுல ஏதாவது தெரியாத ஒரு கதையை விட்டுட்டே இருக்காங்க. இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. இல்ல 5 வருஷம் ஒரு வேலை பார்த்தாரா இல்லையா உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், வேலை பார்க்க அது போல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அவரே சொல்லிருக்காரு 5 வருஷம் வேலை பார்த்தேன், அப்புறம் நீங்க எப்படி இல்ல சொல்லலாம்? வர ஐயா சொல்லுங்க. கதையெல்லாம் விடவில்லை, நான் போட்டிருக்கிறத பேப்பர்ல படிச்சிருக்கேன். அவர் சொன்னார், டிவில கேளுங்க, அவர் பேட்டியை கேளுங்க. ரெண்டுமே செய்தி தான். ஆமா, ரெண்டுமே செய்தி தான். எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவ்வளவுதான். சோ அவங்க சொன்னது இந்த மாதிரி பிரஷர் கொடுத்தாங்க. சேர்மன் 1 மாசம் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தார், அதுக்கு மேல முடியல, இவர் அனுப்பி விட்டார் அப்படின்னு. அதை தான் நான் சொல்ல வரேன். அது உண்மையா பொய்யா, இவர் 5 வருஷம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பேப்பர்ல போட்டிருக்கிறத சொல்றேன். அதனால இதை தாண்டி வரும்போது நம்ம ரெண்டாவது பேசுவோம். சிறப்பு. இந்த வாதத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் மக்களுக்கு போய் சென்றடைய வேண்டும். அது சார் ராஜாராம் சார், நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரி, சாதாரணமான நிறைய அனுபவங்கள் இருப்பீங்க. இப்போ நம்ம இந்த ஜனநாயகன் நமக்கு இந்த லெஜிட்டிமேட் பாடியில் என்ன சொல்ல வரீங்க? அதாவது ராமநாதன் சார் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது ஒரு எஸ்பியை பார்த்தே புகார் கொடுக்க முடியாது, அவங்க வந்து காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, கீழே இருக்க அதிகாரிங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் என்னோட அனுபவத்தில் நேரடியாக நான் பார்த்ததில் இப்போ லேட்டஸ்ட்டாக நடக்கிறத சொல்கிறேன். சரி, டிஜிபி ஆஃபீஸில் காலையில் 11 மணிக்கு கிரீவன்ஸ் கொடுக்கறதுக்குன்னே குறைஞ்சபட்சம் 100 பேர் வராங்க. அதில் 50 பேர் காவல்துறையை சேர்ந்த காவலர்களிலிருந்து மேலதிகாரி வரைக்கும். இந்த காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு தனியாக உட்கார வச்சு அவங்களோட கிரீவன்ஸ் என்னங்கிறத கேட்டு, அங்கே இருக்கிற டிஎஸ்பி, கண்ட்ரோல் ரூம் டிஎஸ்பி கேட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள வரிசையாக எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாங்க. அதே மாதிரி பப்ளிக் தான் ஃபர்ஸ்ட்ல. அந்த 50 பேரையும் கூப்பிட்டு நேரடியாக மேலே கூட்டு போகிறாங்க. டிஜிபி வந்து அவைலபிளாக இருந்தாருன்னா அவங்க நேரடியாக பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு அடுத்தால ஐஜி ஏடிஜிபி ரேங்கில் ஒரு அதிகாரி வந்து உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் தனியாக கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அவங்க சொல்கிறப்போ இந்த டிஎஸ்பி ஏற்கனவே விசாரிச்சிருக்காரு இல்லையா, இவர் அதில் என்ன விஷயங்கிறத சுருக்கமாக சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத எழுதிட்டு அவங்க வந்து ஒரு ரசீது கொடுக்குறாங்க. எங்க டிஜிபி ஆஃபீஸில் ரசீது கொடுக்குறாங்க. இந்த நம்பரில் உங்கள் மனு வந்து இந்த எஸ்பிக்கு அனுப்பிச்சிருக்கோம், நீங்கள் ஒரு வாரம் நடவடிக்கை உங்களுக்கு எடுக்கப்படலைன்னா திருப்பி எங்ககிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுல வந்து காவல்துறையை சேர்ந்தவங்க ஒரு 50 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இதே மாதிரி தான். அது நடந்துகிட்டு இருக்கு. அதனால புகார் கொடுக்கணும்னு நினைச்சா இவரு நேரடியாக வந்து கொடுக்கலாம், இல்ல தபால்ல கூட அனுப்பலாம், ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பலாம், சிஎம் செல்லுக்கு அனுப்பலாம். இப்ப ராஜாராம் சார்ட்ட ஒரு கேள்வி. இப்ப கிரீவன்ஸ்ங்கிறது மக்களின் குறை தீர்க்கும் நாள், அவர் டெய்லி வருது, அவங்களுடைய உழவு பிரச்சனை சொல்லிட்டீங்க, அது ஒரு பக்கம். இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு நடுநிலையாக இவர் மீது குற்றச்சாட்டு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தற்போது உள்ளதை நீங்கள் முழுமையாக மறுக்க முடியுமா? நான் கேட்கிறேன். தற்போது அவரை விட்டுருங்க,
கடந்த காலத்தை விட்டுட்டு எஸ்பி ஸ்டாலின் மீதும் பாலச்சந்திரன் மீதும் டேவிட்சன் மீதும் செந்தில்வேலு வைத்த இந்த குற்றச்சாட்டை உறுதியாக உங்களால் மறக்க முடியுமா? என்ன குற்றச்சாட்டு சொன்னாரு? மணல் மாஃபியாக்கள்கிட்ட காசு வாங்குறாரு அவர் சொல்லியிருக்காரு. பாலச்சந்திரன் சிறப்பாய்வாளர் துன்புறுத்துகிறார், ப்ராசிக்யூஷன் அதாவது ரொம்ப சித்திரவதைகள், தட் மே பி வந்து பிரமுகர்களோடு அவருக்கு இதா இருக்கிறாரு, பணி செய்ய விடாமல் தடுக்கிறார். எல்லா அதிகாரிகளும் இவருடைய நடவடிக்கைகள் தெரியும். வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த மைண்ட்ஸ்ல நிறைய பணம், கள்ள பணம் உருவாகுது. இதெல்லாம் இல்லை என்று நீங்க சொல்ல முடியல. அவர் ஒரு இன்ஸ்பெக்டர், ஆமா, அவரு தவறு செய்யறாருன்னா இவர் வந்து அவருக்கு மேலதிகாரி, அவருக்கு யாரு, அவர் ரிப்போர்ட்டிங் ஆபீசர் யாருன்னா அவருக்கு எஸ்பி தான். இல்ல மேல் அதிகாரிகிட்ட போறது நான் கேட்கல, நான் அந்த புரோட்டோகால கேட்கல. இவர் இந்த பாலச்சந்திரன் நல்லவர், இவர் வல்லவர், இந்த துறைகள்லாம் இப்படிப்பட்ட குறைகள் இல்லை என்று நீங்கள் மறக்க முடியுமா? எங்க நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவர் சொல்றதெல்லாம் ஒரு காமனா கொடுத்திருக்க ஒரு அலிகேஷன். சரி, இன்னார்கிட்ட இவ்வளவு ரூபா வாங்குறாரு, இது கண்ணுக்குட்டிக்கிட்ட மாசம் இவ்வளவு வாங்குறாரு அப்படின்னு ஸ்பெசிபிக் அலிகேஷன் கொடுக்கணும். இந்த அலிகேஷன் வந்து வாயால சொல்லி பிரயோஜனம் இல்ல, இது வந்து ரிட்டனா எழுதி கொடுக்கணும். மேலதிகாரி மேல இவர் நேரடியா இந்த குற்றச்சாட்டையும் இவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. சரி, அப்படி இருந்தால் இருக்கலாம், இவருக்கு குறைகள் இருக்கலாம், இவருக்கு கஷ்டப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை முறைப்படி அவர் எங்க சொல்லணுமோ அந்த ஃபாரத்துல சொல்லணும். அதை விட்டு போட்டு பிரஸ்லயோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை விட்டுட்டு இவர் பேசுனது தவறு. நீங்க ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியா பேசியிருக்கீங்க, ஒரு தார்மீக தவறுங்கிறீங்க, அவ்வளவுதான். குற்றச்சாட்டுகளுக்கு சப்போர்ட், குற்றச்சாட்டுகளுக்கு சம்பந்தப்பட்டவங்க போல சொல்றாங்க, டிபார்ட்மெண்ட்ல இருந்து சொல்லுங்க. எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் தனிப்பட்ட சம்பவம் பற்றி நம்ம பேசுறதில்ல. சில பொதுவான விஷயங்களை சொல்லிடலாம் நம்முடைய நேயர்களுக்காக. இப்போது ஒரு உயர் அதிகாரியே, அதுவும் மிக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியே, காவல்துறையாக இருக்கட்டும், வேறு அரசு துறையாக இருக்கட்டும், சென்று சந்திப்பதாக இருந்தால் 3 அக்கேஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, தனிப்பட்ட முறையில் வீட்டில் ஏதோ கல்யாணம் அந்த மாதிரி கூப்பிட்றோம் வச்சுக்கலாம், அப்போது யாருடைய அது ப்ராப்பர் சேனலும் இல்லாமல் போய் கூப்பிடலாம், தப்பு இல்லை. இரண்டாவது கிரீவன்ஸுங்கிறது வேறு, கம்ப்ளைண்ட்டுங்கிறது வேறு. முதல்ல அடிக்கோலிட்டு வச்சுப்போம். குறை என்பது வேறு, புகார் என்பது வேறு. எனக்கு வந்து 5ஆவது மாடியில் ஆஃபீஸு, லிஃப்டே கிடையாது, தினமும் நான் படி தான் ஏறி போகணும், என்னால் படி ஏற முடியல அப்படிங்கிறது எனக்கு ஒரு குறை. அது வந்து நான் எங்கே வேணால் கொண்டு போய் கொடுக்கலாம். ஆனால் என்னோட மேலதிகாரி என்னை துன்புறுத்துகிறார், என்னை தவறாக வழிநடத்துகிறார்லாம் தானே, அது ப்ராப்பர் சேனலாக தான் போகணும். அது இல்லாமல் போக முடியாது, அனுமதி இல்லாமல் இல்லை. குறைங்கிறது வேறு, புகார்ங்கிறது வேறு. அதுக்காக சொல்ல வரேன். அது அந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல வச்சுப்போம். 2. அப்புறம் 3வது திரும்ப சொல்லிக்கிறேன், பெனல்ட்டிஸில் 2 இருக்குது. நம்ம குற்றம் சொல்கிறோம் இல்லையா, தவறு சொல்கிறோம் இல்லையா, பெனல்ட்டிஸ் இருக்குது கவர்மெண்ட் ஃபைலில். ஒன்று வந்து மைனர் பெனல்ட்டி, இன்னொன்று மேஜர் பெனல்ட்டி. பெனல்ட்டினா ஒன்றும் அபராதம் மட்டுமே இல்லை, தண்டனையும் சேர்த்து தான் பெனல்ட்டிங்கிறது. மேஜர் பெனல்ட்டினா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது, மைனர் பெனல்ட்டினா அது கொடுக்க முடியும். சரிங்களா? அது மிக மிஞ்சி போகுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டனம் தெரிவிப்பாங்க, இல்லைன்னா மிக மிஞ்சி போனால் அதிகபட்சமாக போனால் ஒரு நாள் ஊதியம் கட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்க்ரிமெண்ட்லாம் கிடையாது. மொத்தம் 4 இருக்குது மேஜர் பெனல்ட்டி, அதுக்குள்ளே வர முடியாது. அப்போது மேஜர் பெனல்ட்டி எதுவும் இல்லை அப்படி தான் எனக்கு தோணுது அவர் பதவி உயர்வு கொடுத்ததுனால. ஆனால் இதில் என்ன ஒன்றே நடந்திருக்க முடியும் அப்படின்னா, அப்போது தரப்பட்டிருக்கிற புகார்கள் மீது வெறும் சமீபத்திலே அதற்கான முடிவுகள் தெரிய வந்திருக்கலாம். சரி, அது இருந்திருக்கலாம், அது தெரியாது. அப்புறம் நிறைவாக ஒன்று இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். என்னுடைய கவலை எல்லாம் ஒன்று தான், அவர் இன்றைக்கும் காவல்துறையின் அங்கம் தானே. ஆமா, இன்றைக்கும் காவல்துறை அங்கம். அவரை பொது வெளியிலே அவமானப்படுத்துவது சரியா அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி நம்முடைய வணக்கத்துக்கு ஐயா சொன்ன மாதிரி தான், அவர் இப்போவும் காவல்துறையின் அங்கமாக இருக்கிற போது காவல்துறையின் மீதே அவரே ஒரு புகார் சொல்வதும் தவறு. அதனால ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இது காவல்துறைங்கிறது எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நாங்கள் மரியாதையோட பார்க்கக்கூடிய விஷயம். கரெக்ட் தான், வெடித்து சிதறுகிறது. அந்த பக்கம் சரி. சரி, இப்போ இறுதி கேள்வியா, ஆளுக்கு 1.5 நிமிடம் தான். இதற்கு துறை சார்ந்த தலைமை பொறுப்பில் இருப்பவர் யார்? ஹேவ் அ ரைட் டு ஆஸ்க் மை கிரீவன்சஸ். நான் கேட்கிறேன், ஹூ வில் டேக் அ ரெஸ்பான்ஸ்? சொல்லுங்க, 2 பேரும் சொல்லுங்க. முதலமைச்சர் தான் இதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு டிஎஸ்பி, அவர் வந்து ஒரு கான்ஸ்டபிள்ல இருந்து டிஜிபி வரையும் வெளியில் வந்து பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னா ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் வெளியில் வந்து பேட்டி கொடுக்கத்தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அவர்களுடைய சங்கம் என்று வைத்தே அவர்கள் வந்து வெளியில் பேட்டி கொடுக்குறாங்க, எல்லாருமே செய்கிறாங்க. சரி, இருக்கட்டும், இவர் வந்து பேட்டி கொடுத்தது ரைட்டா தப்பா அப்படிங்கிறதுக்கு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கட்டும், எடுக்காமல் போகட்டும், அது வேறு விஷயம். ஆனால் இவர் கூறியுள்ள குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையா என்பதை அரசாங்கம் விசாரிக்கணுமா வேண்டாமா? இவர் சில அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள், அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம்
உண்மையா அவர் குற்றச்சாட்டுல முக்கியமான குற்றச்சாட்டு பாலச்சந்திரன் மீது என்னை பணி செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் இது வந்து ரொம்ப மோசமான குற்றச்சாட்டு. அப்படின்னு சொன்னா இவரை கூப்பிட்டு விசாரித்து டிஜிபியை நேரடியா கூப்பிடலாம், அல்லது ஒரு விசாரணை அதிகாரியை போட்டு ஏடிஜிபி ரேங்கிற ஒரு விசாரணை அதிகாரியை போட்டு என்ன விதமாக இவரை பணியை தடுக்கிறார்கள். ஏன்னா ஒரு டிஎஸ்பி தற்கொலையை செய்து கொண்டார். நீங்க வந்து பெண் டிஎஸ்பி வந்து ஒரு கொலை வழக்கில் அதை வந்து உயரதிகாரிகளுடைய டார்ச்சர்னால நான் தற்கொலை செய்து கொள்கிறேன் சொல்லி எழுதி சிவகாஞ்சியினுடைய கஸ்தூரி சொல்றீங்க? இல்ல வேற ஒரு சரி, அந்த கோகுல்ராஜ் தற்கொலை செய்து கொண்டார் நாமக்கல் இல்லையா? நாமக்கல். அந்த மாதிரி உயரதிகாரிகளுடைய டார்ச்சர் இருந்தா இவர்கள் ஏதாவது ஒரு விசாரணை அதிகாரியை போட்டு விசாரிக்க வேண்டும். நீங்க விசாரிச்சு உண்மை இல்லை அப்படின்னு வழக்கம் போல நீங்க சொன்னாலும் கூட மக்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு கண்டிப்பா விசாரிக்கணும். ஆனால் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது இவர் சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரியும் இவங்க வந்து உள்ளுக்குள்ள டைரக்டா நீங்க டிஜிபிட்ட போகலாம்னா ஒரு கம்ப்ளைண்ட் எழுதுங்க, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றதை விட்டு ஓப்பனா வெளியில இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறச்ச அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அந்த மதிப்பு இதெல்லாம் போயிடுது. மக்களுக்கு பொதுவாக மக்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நாளைக்கு எனக்கு ஃபைனல் ரிசால்ட் என்ன வேணும், ஏதாவது பிரச்சனைனால் போலீஸையும் தாண்டி ஜட்ஜு சுப்ரீம் இதுக்கு போவார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் எல்லாருக்குமே, ஒரு 5 வருஷம் முன்னாடி எல்லா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி பண்ணாங்க 5 வருஷம் முன்னாடி. அப்ப என்ன அடுத்து பாபரி மஸ்ஜிதினுடைய தீர்ப்பு எழுதியவரை அது தலைமை பொறுப்பில் இருந்தார். வெளியே வந்து ரஞ்சன் கோகாய் எல்லாம் இருந்தது. அப்ப என்ன அடுத்து மக்களுக்கு அந்த சுப்ரீம் கோர்ட் மேல ஐயோ என்ன ஆகுமோ. அதனால போலீஸ் இது இருக்கிறச்ச போலீஸ் இப்ப என்ன பண்ணணும், வெரி குட், இமிடியேட்டாக இவங்க இதை எடுத்து ஒரு ஆக்ஷன் எடுத்து இதுல என்ன உண்மை என்ன மக்களுக்கு கொண்டு வரும். நல்ல ஒரு கருப்பொருளின் சுருக்கம் ஒரே நிமிஷம்தான். யார் ஆக்ஷன் எடுக்கணும்? தமிழ்நாட்டுடைய காவல்துறை தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆட்சியாளர், அவ்வளவுதானே. வேற நம்ம ஒன்றும் சொல்லலையே. இன்னைக்கு தொடர்ந்து காவல்துறையா, கருப்புத்துறையா, கரும்புள்ளித்துறையா, மக்களின் நம்பிக்கை இல்லாமல் கோவிலிலே மடப்புறத்தில் கோவிலுடைய வளாகத்தில் அடித்து கொல்லப்படுகிற நிலைக்கு பொறுப்பேற்பவர் யார்? இந்த விவகாரத்தில் பொறுப்பேற்பவர் யார்? தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தான் என்ற கருப்பொருளை இந்த நிகழ்ச்சியினுடைய நாங்கள் வைக்கின்றோம். அவருடைய பார்வைக்கு தான் போதும். எங்களுடைய மரியாதைக்குரிய ராஜாராம் அவர்களுக்கு நான் உளப்பூர்வமாக நன்றி. ரவிசங்கர் சார், திரு ராமநாதன், பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. நேயர்களே, மீண்டும் நாளை இந்த அமர்வில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.